கிராமம் கிராமமாக பட்டி தொட்டி எல்லாம் சென்று கால் கெடுக்க நின்று இந்த சமூகத்தை வளர்த்தவர், இயக்கத்தை வளர்த்தவர், பல லட்சம் கொடிகளை ஏற்றியவர். இந்த மாநாட்டில் மிகப்பெரிய வன்னியர் சங்க கொடியை ஏற்றுவதற்காக இதோ வருகிறார். உழைப்பு உழைப்பு உழைப்பு. இந்த தனிப்பெரும் சமூகமான வன்னியர் சமூகத்தை ஒன்று கூட்ட உழைத்து காட்டிய மாமனிதன் இதோ வருகிறார். இதோ உங்கள் மத்தியிலே நம்முடைய தமிழீழ போராளி, குடும்ப தலைவர், நம்மை ஒற்றுமைப்படுத்தியவர், நீதியை கேட்டவர், சமூக நீதியை கேட்டவர், சமூக ஒற்றுமையை வளர்த்தவர், அனைத்து சமுதாய மக்களுக்காக உரிமை குரல் எழுப்பியவர், போராடுகிறவர் போராடுகிறவர். காலமெல்லாம் உங்களுக்காக போராடுவேன் என்று சொல்லுகிற மருத்துவர் ஐயா, தமிழீழ போராளி மருத்துவர் ஐயா, சமூக நீதியை வென்றவர், சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க சொல்லி சட்டத்தை இயற்ற வைத்த மாபெரும் தலைவர் இதோ உங்கள் மத்தியில் நம்முடைய மருத்துவர் ஐயா. 50 ஆண்டு கால அயராத உழைப்பு. இப்பொழுது வன்னியர் சங்க கொடியை ஏற்ற போகிறார். இதே போல கிராமம் கிராமமாக சென்று இளைஞர்களை நல்வழிப்படுத்தியவர், வளர்த்தவர். இந்தியாவிலே 1 கோடி வன்னிய இளைஞர்களை ஒன்றுபடுத்தி காட்டிய ஒப்பற்ற தலைவர் இதோ உங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிறார். ஆர்ப்பரிக்கின்ற மக்கள் வெள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு மாநாடு, அந்த மாநாட்டிலே இதோ நம்முடைய காவலர் தெய்வம், நமக்காகவே உழைத்தவர், 50 ஆண்டு காலமாக உழைத்தவர், இறுதி வரை உழைப்பேன் என்று சொன்னவர், இடஒதுக்கீட்டை நமக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாய மக்களுக்கு வாங்கி கொடுப்பேன் என்று சொன்ன அற்புத தலைவர், நம்முடைய காவல் தெய்வம், தமிழீழ போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இதோ வருகிறார். ஆர்ப்பரிக்கின்ற அலைகடலின மக்கள் வெள்ளத்தின் முன்பாக நம்முடைய கொடியை, ஈனமான கொடியை, பட்டொலி வீசி பறக்கக்கூடிய கொடிகளை ஏற்றுவதற்காக மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மாநாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கையசைத்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நம்முடைய அருமை தலைவர், நீதியை கேட்டவர், ஒற்றுமையை வளர்த்தவர், களம் கண்ட நல்லவர், மீண்டும் பல களங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் உரிமை கோரும் மக்களுக்காகவும் உழைத்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஓயாது போராடி வரக்கூடிய அருமை தலைவர் ஐயா அவர்கள் இதோ மாநாட்டிலே எழுச்சி உரையாற்றுவதற்காக